கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியம் வைராக்கியமாய் இருக்கிறோம் என்றால் அதுக்கு ஒரே காரணம், அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று. அப்படி என்றால் அவர் எழுந்தார் என்றால் மறுபடியும் வருவேன் என்று சொன்னபடி நிச்சயமாய் வருவார். உயிரோடு என்ன செய்தார்? எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கன் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புறஜாதிகளிடத்திலே சம்பூரணமாய் பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு வசனத்தை பாருங்க. இப்ப ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா, இந்த புறஜாதிகளுக்குள்ள சுவிசேஷம் என்ன செய்யப்படுது? பிரசங்கிக்கப்படுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு அவட்ட 22 அப்போஸ்தலர்கள் 22:17 வாசிங்க. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களில் அடித்ததையும் உம்முடைய சாட்சியாக ஸ்தேவானுடைய இரத்தம் சித்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்றார். பவுல் சொல்ல போது பவுல் என்ன சொல்றாரா? நான் தூரமா போறத பாக்கிலும் இங்க நின்று இவங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா நான் இதுக்கு முன்னால எவ்வளவு தூரம் இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் திடீரென்று வந்து நின்று இல்ல இயேசுதான் என்னோட பேசினார்னு சொன்னா ஒருவேளை இவங்க நம்புவாங்கல்ல. என்ன பத்தி தெரியுமே முதல்ல அவங்களுக்கு. ஆகவே நான் இவங்களுக்கு சொல்லட்டான்னு கேட்டப்போ இயேசு என்ன சொன்னா, இல்லை இல்லை உன்னை தூரமா புறஜாதிகளிடத்துல அனுப்ப போறேன் என்று சொன்னார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அதை மாதிரி அவர் என்ன செய்தார்? புறஜாதிகளிடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க போனார். நடந்த 2 சம்பவங்கள் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் 46 வாசிங்க. 13:46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவங்க போயிட்டு நல்லா கவனிங்க. யூதரிடத்துல சுவிசேஷத்தை ஜெப ஆலயங்கள்ல யூதர்களும் இருப்பாங்க. ஆகவே அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினாங்க. அவங்க இவங்களுக்கு எதிர்த்து நின்ற போது பவுல் என்ன சொன்னார்? அவர்களை நோக்கி உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதிகளிடத்தில் போகிறோம். நல்லா கவனிங்க. 18:6 வாசிங்க. அப்போஸ்தலர்கள் 18:6. அவர்கள் எதிர்த்து நின்று தூசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலைமேல் இருக்கும், நான் சுத்தமா இருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யூஸ்து என்றார். நல்லா கவனிங்க. வசனத்தை 2 வசனத்தை நம்ம என்ன பார்க்கறோம்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க உங்கள்கிட்ட தான் வந்தோம், நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்கல்ல, நீங்க அதுக்கு அபாத்திரா என்ன பண்ணா எங்கட காலில் படித்த தூசியை உதறிட்டு இது முதல் நாங்கள் புறஜாதியிடத்தில் போகிறோம் என்றார். நல்லா கவனிங்க. புறஜாதியாருடைய காலம் ஸ்டார்ட் ஆகும். புறஜாதியாருடைய காலம் அப்போஸ்தலனாகிய பவுல ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டு அவருக்கு பிரதான புறஜாதிகளுக்கு பிரதான அப்போஸ்தலனை அவரை ஏற்படுத்தி அவருக்கு பல தரிசனங்களை கொடுத்து அவர் இந்த உலகத்துல நல்லா இயேசு இருந்த நாட்களிலே எப்படியாய் திருவிருந்து வேலையெல்லாம் அவர் அதில் பங்கு கொள்ளாமல் இருந்தாரோ அப்ப என்ன நடந்தது என்றதெல்லாம் அவருக்கு 3ஆம் வானத்துல வச்சு காட்டி நல்லா கவனிங்க. திரும்ப அவர் என்ன செய்தார்? புறஜாதிகளிடத்துல அனுப்பின போது நல்லா கவனிங்க, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. புறஜாதியுடைய காலம் ஸ்டார்ட் ஆகும். புறஜாதியாருக்கு ரட்சிப்பு துவங்கினார். நல்லா கவனிங்க. இயேசு என்ன சொல்றால், புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரை. அப்படின்னா புறஜாதியாருடைய காலம் எப்ப துவங்கிச்சென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் புறஜாதி மக்களிடத்தில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட போது. அல்லேலூயா. புறஜாதி மக்களாகிய நம்மையும் ரட்சிக்கணும் என்ற தேவனுடைய திட்டம் அன்றைக்கு நிறைவேறினது. என்றால் புறஜாதிகளும் அவரிடத்திலே நம்பிக்கையாய் இருப்பார்கள்
என்பது தீர்க்க தரிசனம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உலகத்துல ஒரு இனத்தை மட்டும் தெரிஞ்சு கொண்டு அதுக்கு மாத்திரமே கடவுளாய் இருக்க ஆண்டவர் விரும்பவில்லை. அவர்கள் மூலமாக நம்மையும் விட்டுக்கொண்டு நம்மையும் கடவுளுடைய பிள்ளைகளாய் மாற்றுவது கர்த்தருடைய ஒரு திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்தினுடைய நிறைவேறுதலால் தான் நாங்களும் நீங்களும் இன்றைக்கு உட்கார்ந்து கர்த்தரை என்ன செய்கிறோம்? ஜெயமணியில் ஆளல்ல ஆராதிக்கிறோம். ஒரு வெள்ளக்கார நாட்டில் தமிழ்ல நின்று நாம் ஆராதிக்கிறோம். அதுவே தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப இயேசு என்ன சொல்றார்? இது என்றைக்குமே இப்படி இருக்கா? காரணம், இந்த காலம் ஒரு நாள் முடிவு வரும். ஒரு நாள் என்ன செய்யும் என்று போய் நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகைக்கு அடையாளமாக நோவாவின் காலத்தை சொல்லுகிறார். நோவாவின் காலத்துல நடந்தது போல நடக்கும் என்று. நோவா கூட நல்லா கவனிங்க, 120 வருஷம் நின்று மழை வரப்போது வேலைக்குள்ள வாங்கன்னு பிரசங்கம் பண்ணினார். ஆனா யாருமே உள்ள வரல. கடைசியில நோவாவோட குடும்பம் போச்சு, அங்கிருந்த மிருகம் எல்லாம் போச்சு. அதனால பாத்தீங்கன்னா சுனாமி வரப்போதுன்னு தெரிஞ்சு பாம்பெல்லாம் ஓடிட்டு, மாட்டுனது மனுஷன். அங்கிருந்த மிருகங்கள் எல்லாம் தள்ளி போச்சு. அதுக்கு அந்த அதிர்வு தெரிஞ்சு போயிட்டு, ஏதோ நடக்க போதுன்னு தெரிஞ்சு அது முன்னமே ஓடிட்டு. வேடிக்கை பார்த்த, செல்ஃபி எடுத்த மனுஷன் தான் மாட்டுறான். நல்லா கவனி. அது மாதிரி ஆடு மாடுகள் எல்லாம் ஜோடி ஜோடியா உள்ள போகுது. அப்போ கூட இந்த மனுஷன் சிந்திக்கல. ஏண்டா இதெல்லாம் சும்மா காட்டுக்குள்ள மேய்ஞ்சி கொண்டிருக்கிற மிருகம், இதே ஜோடி ஜோடியா நோவாவுடைய பிள்ளைக்குள்ள போகுதுன்னு கூட சிந்திக்க. நல்லா கவனிக்கின்ற அந்த அளவுக்கு அந்த மனக்கண்கள் அன்றைக்கு குருடாக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து ஒரு மனிதனுக்கு இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று விளங்கவில்லை என்றால் அந்த மனுஷனுடைய நிலைமை கடைசி காலத்தில் ஒரு பரிதாபமாக இருக்கு. ஏண்டா அன்னைக்கு பார்க்கக்குள்ள விளங்கி இருக்கணுமே, காட்டுக்குள்ள நின்றதெல்லாம் என்னதுக்கு இந்த பேழைக்குள்ள போகுது ஜோடி ஜோடியா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜோடி ஜோடியா போனது, அதுலயும் கனஜோடி உள்ள காட்டுக்குள்ளதான் நிக்குது. இது சொல்லி இருக்கு, நான் நோவாவோட பேழைக்குள்ள போறேன். அந்த யானை இந்த யானைக்கு ஏசி இருக்கு சொல்லி இருக்குமா இல்லையா? கேட்டிருக்கு. எங்க போறீங்க? குடும்பமா? அப்போ நான் சொல்லுவேன், நோவாவோட பேழைக்குள்ள போறோம். உனக்கு பைத்தியமா? அதுக்குள்ள போய் என்ன செய்ய போற? அடவட்ட வாழ்க்கை. அங்க போனீங்கன்னா அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்க இருந்தா காட்டுக்குள்ள நீ சுதந்திரமா தெரியலாம். வேலைக்குள்ள போயிட்டேன்னா கட்டுப்பாடுகள் கூட. அதனால காட்டுக்குள்ள இரு, காட்டுக்குள்ளேயே வாழ்க்கையை நடத்தலாம் என்று சொல்லிட்டு போவிருந்த யானையும் பிடிக்க பார்த்தது. ஆனா அந்த யானை புத்திசாலியான, நீ என்னவோ அது செய்ய, எந்த மனம் என்னவோ சொல்லுது, அதுக்குள்ளதான் பாதுகாப்பு. நான் போறேன், என்னதான் கட்டுப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடாம கிடந்தாலும் பரவாயில்ல, நான் போறேன்றது போனபடினால வந்த வெள்ளத்துக்கு அது வந்துச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கட்டுப்பாடுகள் நிறைந்தாலும் பாதுகாப்பு கர்த்தருடைய வேதத்துல தான் இருக்கு. அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி நல்லா கவனி. உலகத்தில் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி உலகத்தை நேசித்து போனால் நமக்கு ஒரு தகப்பன் இல்லை என்றுதான் அர்த்தம். தகப்பன் இருந்தா கண்டிப்பா ஒரு பிள்ளையை கட்டுப்பாடோட தான் நடத்த வைக்கும். அல்லேலூயா. நல்லா கவனி. இப்படித்தான் நல்லா சொல்லிட்டு ஏன் அவர் சொல்றாருன்னா நோவாவின் காலத்துல நடந்த அந்த நோவா எல்லாவற்றையும் செய்து எல்லாம் போன பிற்பாடு அந்த கதவை தேவன் அடைத்தார் என்று தான் பைபிள் சொல்லு. வேளையின் கதவை தேவன் தான் அடைத்தார். நல்லா கவனிக்கிறது. தாழ்பால் வெளியிருந்து போடப்படும் பூட்டு. காரணம், உள்ள இருந்து போட்டா யாரும் வந்து தட்டுனா நோவா திறக்கும். விளங்குதா? கடைசியில தண்ணி உள்ள வந்து நோவாவை சேர்ந்து போகும். விளங்கு. அதனால வெளியே தேவனே நோவாவை உள்ள விட்டு அடைச்சிட்டார். இனி அது திறக்கப்படாது. தேவனே திறந்தாதான் நோவா வெளியே வரலாமே தவிர மற்றபடி வர முடியாது. எண்ணல் வழியா வேணுமெண்டா இதை செஞ்சுக்கலாம். மெயின் கதவை அடைச்சாச்சு. இத மாதிரி தான் இன்னைக்கு உலகத்துல சுவிசேஷம் என்றதும் ஒரு வாசல், அது ஒரு கதவு. அந்த கதவு திறக்கப்பட்டிருக்க நேரத்துல நாம போய் எதையாயும் செஞ்சாம அந்த கதவு அடைக்கப்பட்ட பிறகு யாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கப்படுறாங்க. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த புறஜாதியாருக்கு இன்னைக்கு சொல்லப்படுதல்ல, இந்த காலம் 2000 ஆண்டா சுவிசேஷம் என்ன செய்யுது? நற்செய்தி. இது ஒரு நாள் என்ன செய்யப்பட போது முடிவுக்கு வரப்போகுது. முடிவுக்கு வந்துட்டன்றதுக்கு அடையாளமா
சில விஷயங்கள் நடக்குது. அதான் நான் உங்களுக்கு சொல்ல போறோம். அதுலையா புறஜாதியருடைய காலம் ஒரு முடிவுக்கு வந்துட்டுது. என்றால் அது முடிவு வந்துட்டாலே அடுத்தது என்ன நடக்க போதுன்றதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை நான் கொஞ்சம் விவரமாக சொல்ல விரும்புகிறேன். அதுலையா இப்ப இன்னொரு காரியத்தை குறித்து கூட கொஞ்சம் விவரமா சொல்லணும். அது சொல்லி இதை சொன்னா தான் உங்களுக்கு அது விவரமா புரியும். அதுலையா நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் மக்கள் உலகம் முத்தலா சிதறுண்டு போனார்கள் என்று நான் சொன்னேன். நல்லா கவனிங்க. அந்த தேசத்தை கர்த்தர் அந்த மக்களுக்கு கொடுக்கும் போதே சொன்ன ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. என்னோடு கூட லேவியராகும் 18ஆம் அதிகாரம் சீக்கிரமா வாசிச்சீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு சிலது தான் பார்க்கலாம். 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நீங்க இப்பொழுது போய் சேர்றீங்களே, இதுக்கு முன்ன நீங்க குடியிருந்தீங்களே எகிப்துல, அந்த தேசத்தின்படி அந்த ஜனங்களுடைய செய்கையின்படி செய்யாதீங்க. காரணம் அங்கிருந்து பல பழக்க வழக்கங்களை நீங்கள் பழகியிருப்பீர்கள். விளங்குதா? காரணம் அவ்வளவு நாட்கள் குடியிருந்தவங்கள 430 வருஷம். ஆகவே எகிப்தியருடைய செய்கைகளின்படி என்ன செஞ்சிருப்பீங்க? பழகிருப்பீங்க. ஆகவே அதன்படி என்ன செய்யாதீங்க? செஞ்சிடாதீங்க. அந்த பழக்கம் குடியும் வரும். நல்லா கவனிங்க. அப்படித்தான் பழக்க தோஷம் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய கானானியர் என்ன செஞ்சாங்க? தீ மிதிக்கிறது. விளங்குது? நாம போய் நெருப்புக்கு மேல நடந்து என்ற காலை வேக வைச்சாதான் கடவுள் எனக்கு ஏதாவது செய்ய மாட்டால் இது என்னது? அல்லேலூயா. ஆண்டவர் கண்ட கால ஆணி அடிக்க கொடுத்து என்ன காப்பாத்துங்க. ஆமென். என்ன வேக வைக்க ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்ப அதெல்லாம் செய்யாத. வாசிங்க. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. நான் கர்த்தர். பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோட சம்யோகம் பண்ண வேண்டாம். தடை செஞ்சிருக்கிறார். விளங்குதா? ஆணையும் திருமணம் முடிக்க கூடாது. பைபிள் தடை செய்யும். விளங்கு? அவங்களுக்கு ஒரு பெண்ணோட சேர்ற மாதிரி ஒரு ஆணோட சேராது. என்ன அசிங்கம் முடிச்ச வேலை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இவனுக்கு மீசை, அதுக்கு மீசை. ராத்தோசில பிள்ளையோட சொல்லிச்சாங்க. அப்பாவும் ஆம்பளை, அம்மாவும் ஆம்பளை. விளங்கு? அவங்களுக்கு அப்பாவும் ஆம்பளை, அம்மாவும் ஆம்பளை. காரணம் அதுல கல்யாணம் கட்டுறவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று ஆம்பளை மாதிரி தான் இருக்கு, ஒன்று பொம்பளை மாதிரி வேஷம் போட்டு வருது. ஒரு பொம்பளை உடுப்பை போட்டு வெள்ளை உடுப்பை போட்டு கல்யாணம் கட்ட வருது. இது ரெண்டுக்கும் அடிக்கலாம். நீ யோசிச்சு பார்த்துக்கணும். இப்ப என்னன்னு சொன்னால் அந்த செய்ய சரியான வேலை. காரணம் இப்படி செய்யாத. இதுக்கு இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஏவன் எல்லாம் அதுக்கு சட்ட ரீதியா ஒரு விளக்கம் கொடுக்கும். காரணம் என்ன? அதெல்லாம் நாம அவங்களோட சுதந்திரம், அவங்களோட உரிமை. இது உரிமை இல்லை, அசிங்கம். விளங்கு? இது பிசாசின் கிரியை. விளங்குதா? அதனால அதையும் பைபிள் என்ன செய்து தடை செய்யுது. மிருகத்தோட சேராத. நேற்று நியூஸ் வந்தது என்னன்னு சொன்னால் இங்க இந்தியாவில் விளங்க அவங்களுக்கு இந்த பொம்பளை நாய்களை பிடிச்சி ஏராளமான பேர் எடுத்து நியூஸ் ஐயா செய்தி. நேற்று செய்தி என்ன சொல்றீங்க? அதான் எத்தனையோ விஷயம் நீங்க கேள்விப்படலையா? நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு வித்தியாசமா கடவுள் உருவுல ஒரு குழந்தை, ஒரு கண்டுக்குட்டி பிறந்திருக்குன்னு சொல்லி போட்டு அதை போய் கும்பிடுது. அது கண்டுக்குட்டி கடவுளா பிறந்தது இல்லை, யாரோ ஒருத்தர் கிறுக்கு வேலை செஞ்சுட்டான். அத கடவுள் என்ன செய்யுதுங்க? போய் கும்பிடுது. அவனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தலை வந்து மனுஷர் தலை, உடம்பு வந்து மிருகம். அப்படி பல கடவுள் இருக்கு. இந்தியாவில் இருக்கு இல்லையா? நந்தி எல்லாம் இருக்கு. விளங்க அவங்களுக்கு சிலது இருக்கு. அப்படி அதுவும் எல்லாம் நீ பாத்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி இந்த மாதிரிதான் வந்தது. விளங்க இப்படி செய்யும் போது ஆம்பளை மனுஷன் தானே, அது மனுஷன் வித்து தானே. அப்ப அதுவும் இதுவும் சேர்ந்து ஒரு வித்தியாசமா உண்டு பிறகு கன நேரம் உயிரோடு இருக்கா, செத்து போயிடும். விளங்க அவங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்தது அங்க அதை வச்சுதான் அந்த நாட்கள்ல அப்படி செஞ்சது. நீங்க பாத்தீங்கன்னா கழுகு மாறி தலை, உடம்பு மனுஷன் மாறி, இப்படி நிறைய கடவுள் இருந்தது எகிப்தில். இன்றைக்கும் அந்த பிரதான சின்னங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடவுள் எல்லாம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். விளங்க பாகால் கூட அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தான். வாசி இப்படி எல்லாம் செய்யாத.
ஆ, யாதொரு மிருகத்தோட நீ புணர்ச்சி செய்து ஆ, அதனாலே உன்னை தீண்டுபடுத்த வேண்டாம். ஆ, ஸ்திரியான ஒரு மிருகத்தோட புணரும்படி ஆ. அதற்கு முன்பாக நிற்கலாகாது. ஆ. அது அருவருப்பான தாறுமாறு. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ராமர் பிறந்தது இப்படித்தான்ன்றதான் சரித்திரம். ராமர் பிறந்தது ஒரு குதிரையால். சொல்லுங்க, குதிரைக்கும் அவங்க பிறந்தான் ராமர். அது ஒரு சரித்திரம் ஐயா. நீங்க போய் எங்கெல்லாம் ஆராய்ச்சி பாருங்க, உள்ள போய் அதில் சொல்லுவாங்க விளக்கம். வாசிங்க, அதெல்லாம் நான் விளமா சொல்லுது, வாசிங்க. இவைகளில் அதனால அப்படி ஒன்றினாலும் பொம்பளை கூட அப்படி சேரக்கூடாதுன்னு எனக்கு சொல்லுது. இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்த தீட்டுப்படுத்தாதிருங்கள். வேண்டாம். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் நல்லா இருக்கு, கேளுங்க. நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற இந்த ஜாதி எல்லாம் இதை என்ன செய்யும்? தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். சேதமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேசமும் தீட்டுப்பட்டிருக்கு. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். அதனால அந்த அக்கிரமத்தை நான் விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். தேசம் தன் குடிகளை என்ன செய்யும்? கக்கி போடும். இந்த அருவருப்புகளை எல்லாம் ஆ. உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுது உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்களும் அதை செய்தால் உங்களையும் என்ன செய்யும்? கக்கி. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் அந்த நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு வரும்போதே இதெல்லாம் விவரமா சொன்னார். பெரிய பட்டியல் போட்டு கொடுத்தார். இங்க பாரு, அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சி இன்றைக்கு அவன் துரத்தப்படுறான் என்றால் அவன் செய்த இந்த காரியம் தான் காரணம். நீங்களும் அதை செய்யுங்க என்றால் உங்களையும் நிச்சயமா அந்த தேசம் என்ன செய்யும்? கக்கி போடும். காரணம், தேவன் பட்சபாதம் உள்ளவர் ஆள். உலகம் அனைவருக்கும் ஒரே நீதி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப இஸ்ரவேல் மக்களும் கேளாம இத மாதிரியே தீக்கடக்க பண்ணி இத மாதிரியே அக்கிரமங்களை செய்து விளங்குதா துணிகரமாய் நடந்தபடியினால் தாவீதுடைய ஒரு மகன் என்ன செய்தான்? சொந்த சகோதரியை எடுத்தான். நல்லா கவனிங்க. இத மாதிரியே இந்த ஜனங்கள், அந்த ஜனங்கள் அருவருப்புகளை எல்லாம் இதுகளும் கற்றுக்கொண்டு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்ல நல்லா கவனிங்க. உலகத்தில் இருக்கிற அருவருப்புகளை ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளை கற்றுக்கொள்ள கூடாது. கற்றுக்கொண்டால் அவனுக்கு வர்றது நமக்கும் வரும். அல்லேலூயா. ஏன் அவனுக்கு வர்றது நமக்கும் வருது. எகிப்தில் அந்த ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா இருள், எகிப்து ஜனங்களுக்கு. கர்த்தர் ஜனங்கள் மேல் வெளிச்சம் இருந்தது. அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு வந்த வாதை இவங்களுக்கு வரல. அதுதான் உண்மை, சத்தியம். அவங்களுக்கு வர்றது நமக்கு வரக்கூடாது. அப்ப அவங்களுக்கு வர்றது நமக்கும் வருதுன்னா எங்கேயோ நடக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, அந்த ஜனங்கள் அப்படி செய்தபடினால் அந்த ஜனங்களை அந்த தேசம் கக்கி போடு என்றால், ஒரு நாய் சாப்பிட்டதை கக்குதண்டு வைங்க, இல்ல ஒருத்தன் சாப்பிட்டதை செமிக்காம வாந்தி எடுக்கிறான்னு வைங்க, அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. நாட்டம் தான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை உங்களுக்கு வராதபடி, உலகம் முத்தலாய் நாட்டம் எடுத்து நீங்கள் அலையாதபடி நான் சொல்றதை கேளம்பா. ஏன் இன்னைக்கு யூதன் வாழ்க்கை இன்னைக்கு நாரணது உலகம். அல்லேலூயா. இப்படி நடந்தவன்றதை கொடுக்கும் போதே சொல்லித்தான் கொடுத்தவர். சும்மா கொண்டு போய் கொடுக்கல, சொல்லி குழந்தை புலமாரி சொல்லி படிப்பிச்சு தெளிவா எல்லாத்தையும் சொல்லித்தான் யூதன் கையில கொடுத்தது. ஆனால் அது எல்லாவற்றையும் கர்த்தரை மறந்து அவருடைய சத்தியத்தை மறந்து ஜனங்கள் துணிகரமாய் பல காரியங்களை செய்த போதுதான் அந்த ஜனங்கள் கானானியருக்கு நடந்தது, யூதருக்கும் நடந்தது. உலகம் முத்தலாய் அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? சிதறுண்டு போனார். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், கடைசி காலத்தில் அந்த தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வருகைக்கான அடையாளமாக அந்த தேசம் இருக்கிறபடினா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேணும். அல்லேலூயா. திரும்பி அந்த தேசத்துக்கு வருவாங்க என்று சொன்னார். அதனாலதான் கர்த்தர் என்ன சொன்னார்? அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள் சொன்னாரா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 29 வாசிங்க, 21 29. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தை மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். நல்லா கவனி. அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். லூக்கா 1:29. விளங்க அவனுக்கு 1:29. அத்தி மரத்தை மட்டும் இல்லாம அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். அத்தி மரம் துளிர் விடும்போது அதுக்கு வசந்த காலம் சமயமாயிட்டு அறியுங்க. ஆகவே இப்ப எல்லாம் சம்பவிக்கும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் விளங்கிக் கொள்ளுங்கள் சொன்னார்.
அப்ப இஸ்ரேல் தேசம் உலகத்துல உருவாகிட்டாலே கர்த்தர் வருகை சமீபமானதை விளைவிக்க அவர் என்ன சொன்னார்னா அத்திமரம் துளிர் என்று சொல்றார். அத்திமரம் துளிர். காரணம் இஸ்ரேல் தேசத்துக்கு அடையாளமானதுதான் அத்திமரம். என்ற அத்திமரத்தை காக்கிறவன் அதனுடைய கனியை புசிப்பான் என்று நீதிமொழிகள் சொல்லுது. அப்ப அந்த தேசத்தை வடிவா காப்பாத்தி இருந்தா சுகமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா காப்பாத்தாம போனபடினால அது அழிஞ்சிட்டு இருந்தாலும் அந்த அத்திமரம் கடைசியில துளிர் விடும் என்று பைபிள் சொல்லுது. நல்லா கவனியில், அத்திமரம் என்பது பூ பூத்து காய் காய்க்கிற ஒரு மரம் அல்ல. அத்திமரம் ஒருபோதும் என்ன செய்யாது, பூக்காது. அதுக்குள்ள இருந்து ஒரு துளிர் வரும். அந்த துளிர்ல அந்த மொட்டுக்குள்ள அந்த துளிர்ல இருந்துதான் காய் வரும். நம்ம காய் வருதுன்னு சொன்னா அந்த காயோட சேர்ந்து இலையும் வந்து அப்படியே ஃபுல்லா மரத்தை மூடும். இதுதான் அந்த அத்தி மரத்தினுடைய சரித்திரம். சாதாரணமா ஒரு அத்தி மரம் 50 வருஷத்துல இருந்து 100 வருஷம் வரைக்கும் இருக்கு. இஸ்ரேல் தேசம் அதன் மாதிரி அந்த சொல்றார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பார்ப்பென்றால் இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் அடையும் போது மறுபடியும் யூதருக்கு அந்த தேசம் சொந்தமாக கிடைக்கும் போது பல தேசங்கள் அன்னைக்கு சுதந்திரம் அடையும் என்றார். அதுபோலவே 1948ஆம் ஆண்டு நடந்தது. ஆண்ட தெளிவா சொல்ற, அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாரு, அத்திமரம் துளிர்கிறதுதான் இயேசுவின் வருகையின் அடையாளம் என்றார். அது மாதிரி மே 14ஆம் தேதி 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் அடைந்தது. உலகத்தில் பல நாடுகள் அன்னைக்கு சுதந்திரம் அடைந்தது. நல்லா கவனி. இப்ப ஆண்டவர் சொல்ற பாத்தீங்கன்னா, இப்ப 70 சாதாரணமா ஒரு அத்திமரம் என்பது ஒரு 50 இருந்து 70 வருஷம் வரைக்கும் தான் அதனுடைய ஆயுட்காலம். அப்படி என்றால் கிட்டத்தட்ட அது நெருங்குகிறத நீங்கள் பாருங்க. சுதந்திரம் அடைந்து 77 வருஷங்கள் கடந்து போகும் விளங்குது. அது நெருங்கி கொண்டு வருகிறது. நான் ஏன் இதை சொல்றேன், அந்த புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் என்று சொன்னாரே, அது நடக்குது என்றதை தான் கொஞ்சம் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போறேன். நல்லா கவனிங்க. இப்ப இஸ்ரேல் தேசம் சுதந்திரமா அடைஞ்சி அது என்ன செஞ்சுட்டு போகும்போது காய் காய்ச்சி ஒரு வளமான ஒரு தேசமாக இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் அடைந்தால் எருசலேம் சுதந்திரம் அடையவில்லை. எருசலேம் சுதந்திரம் அடையவில்லை. இது எப்பொழுது சுதந்திரம் அடையும் என்றால் புறஜாதியுடைய காலம் நிறைவேறும் போதுதான் அது சுதந்திரம் அடையும். அது மட்டும் புறஜாதிகளால் அது மிதிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே இப்படி போய்கொண்டிருந்த ஒரு காலத்துல தான் 2016ஆம் ஆண்டு அமெரிக்கன் பிரசிடண்டாக வந்த டொனால்ட் ட்ரம்ப் எருசலேமை யூதருடைய தலைநகராக அங்கீகரித்தார். அங்கீகரித்தது மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் எருசலேமிலே தன்னுடைய எம்பசியையும் அவர் என்ன செய்தார், திறந்தார். அப்ப நல்லா கவனிக்கணும், நீங்க யூதர்களுக்கு திரும்பவும் எருசலேம் சொந்தமா கிடைக்குதுன்னா புறஜாதியுடைய காலம் முடிய போதுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. புறஜாதியுடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் தான் எருசலேம் புறஜாதிகளால் விதிக்கப்படும் என்று இயேசு சொன்னார். என்றால் யூதர்களுக்கு திரும்பவும் அந்த இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் அடைந்தாலும் எருசலேம் சுதந்திரம் அடையல. அவன் தனக்கு சொந்தம் கொண்டாடுறான். ஆறு இஸ்லாமியன் விளங்குதான். ஆகவே அது விதிக்கப்படுது. இப்ப திடீரென்று அவர் என்ன செய்தார் என்றால், எருசலேம் இஸ்ரேலுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அமெரிக்கா தேசத்துல டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு பிரசிடென்ட் இனிமேல் இஸ்ரேலுக்கு கிடைக்க போவது இல்லை. அப்ப அந்த அறிவிப்பு வெளியிட்ட உடனே ஒருவருக்கு விளங்கிக் கொள்ள வேணும், புறஜாதியருடைய காலம் நிறைவேற போகும். அப்படி என்றால் சுவிசேஷத்தினுடைய கதவு நிக்க போதும். கடைசி பஸ்ஸுக்கு நிக்கிற ஏறிக்கொள்ளும். திடீரென்று இயேசு வருவார். ஹல்லேலூயா. நோவாவின் பேழை அடைக்கப்பட்டது போல ஒரு நாள் இந்த சுவிசேஷத்தின் கதவு அடைக்கப்பட போகுது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு போவார். ஹல்லேலூயா. நல்லா கவனி. இப்ப அறிவிப்பு வெளியிட்டார். இப்ப டக்குன்னு அப்படியே கொஞ்ச காலம் அப்படியே போச்சு. திடீரென்று டொனால்ட் ட்ரம்ப் போயிட்டார். டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சாரு? போயிட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் திரும்பவும் வருவார். வரும்போது எருசலேமிலே தேவாலயத்தை கட்டுவார். தேவாலயத்தை என்ன செய்வார்? கட்டுவார். அப்ப நல்லா கவனிங்க. பவுலின் மூலமாக அன்றைக்கு ஆண்டவர் புறஜாதியாருக்கு ஒரு காலத்தை ஆரம்பித்து வைத்தார். பல இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். விளங்குதா? இது இப்படியே போகும் என்று அல்ல. நல்லா கவனிங்க. இது நிறைவேற போகுது. அந்த நிறைவேற்றதனுடைய அடையாளமாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அந்த அறிவிப்பை வெளியிட்டு யூதருக்கு மறுபடியும் எருசலேமை சொந்தமாக்கக்கூடிய காரியத்தை செய்ய போறதுக்குரிய அடையாளமா இன்னைக்கு தலைநகராக இஸ்ரேலின் தலைநகராக எருசலேம் தான், அது யூதருக்கு தான் சொந்தம் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். அப்ப புறஜாதிய காலம் இன்னைக்கு நிக்க போகுதுன்றது படிவா தெரியும். அல்லையா? நல்லா கவனிங்கள். இது நின்றால்தான்
புறஜாதிய காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும். மிதிக்கப்படுவது நின்றால் தான் எருசலேமிலே தேவாலயத்தை கட்ட முடியும். எருசலேமிலே தேவாலயத்தை கட்ட முடியும். அப்ப எருசலேமிலே தேவாலயத்தை அவர் 2வது வந்த போது கட்டுவார். ஏற்கனவே நாம சொன்னோம். டொனால்ட் ட்ரம்புடைய 2வது வருகையில் அவருடைய ஆட்சி காலத்துல எருசலேமிலே தேவாலயத்தை கட்டுவார்னு நாம சொன்னோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அமெரிக்கா பிரசிடென்ட் ஆகி முதலாவது அவர் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டதே இஸ்ரேலுடைய பிரதமரை தான். ஆமென். 4ஆம் தேதி, இந்த மாசம் 4ஆம் தேதி பெஞ்சமின் நெட்டன்யாகு அங்க போனார். போன போது ரூமுக்குள்ள இருந்து 2 பேரும் கதைச்சாங்க. என்ன கதைச்சிருப்பாங்கன்னு நாம சொல்ல தேவை, அது எல்லாமே தெரியும். அல்லேலூயா. கதைச்சு போட்டு வெளியே வந்து ஒரு மீட்டிங் கொண்டு வச்சார். அந்த மீட்டிங்ல என்ன சொன்னாருன்னா, காசாவை முழுவதுமாக அமெரிக்கா பொறுப்பெடுக்க போகுது. அல்லேலூயா. வெளியே வந்து என்ன அறிக்கையை வெளியிட்டாருன்னா, காசாவை முழுவதுமாய் அமெரிக்கா பொறுப்பெடுக்க போகுது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் என்று தெரிஞ்சுதான் முன்கூட்டியே திட்டமிட்டு ஹமாஸ் வந்து உள்ள அடிக்க விட்டு பிறகு போய் இருந்த கட்டடம் எல்லாம் உடைச்சி காசா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தரைமட்டமாகி இருக்கு. அங்க இருக்கிறது மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா 20 லட்சம் ஜனம் தான். 20 லட்சம். நீங்க உடனே 20 லட்சமா சாதாரணமா அது சிரியாவிலிருந்து இங்க வந்ததே 10 லட்சத்துக்கு கூட. அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய சனத்தொகையே கிடையாது. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, எகிப்தையும் ஜோர்தான்டையும் இந்த ஜனங்களை நீ உன்னட்ட எடு, விளங்குதா, எடு, அங்க வச்சு அவங்களுக்கு தரமான வீடை நாங்க கட்டி கொடுக்கிறோம், அதுக்கு நாங்க பொறுப்பு என்று சொல்லி நீங்க விரும்பி நாங்கள் போகலாம் என்று சொல்லி இப்ப டக்குனு நல்லா கவனிங்க. இந்த ஒப்பந்தம் நிறைவேறிட்டு தான் நேற்று அமெரிக்காவில் வந்து சொன்னார். இப்ப ஜோர்தானும் எகிப்தும் அதுக்கு மாட்டேன் என்று சொல்றது போல தெரிஞ்சாலும் இந்த ஒப்பந்தம் எல்லாம் நிறைவேறி சைன் மட்டும் தான் வைக்கணும், மற்றவெல்லாம் கழிச்சு முடிஞ்சு என்று நேற்று அமெரிக்காவில் சொன்னார். விளங்குதா? அப்படின்னா உள்ளால எல்லாம் முடிஞ்சு. காரணம், எகிப்துக்கும் ஜோர்தானுக்கும் மானியமாக ஏராளமான காசை கொடுக்கிறது அமெரிக்கா. விளங்குதா? அந்த காசை நிறுத்தினால்தான் எல்லாத்தையும் நிறுத்தியும் அதை ரெண்டையும் நிறுத்தல, மற்றதெல்லாம் நிறுத்திட்டாரு. விளங்கு, இதை மட்டும் நிறுத்தல. ஏனென்றால் அவங்க அப்படி ஏன் நிறுத்தலன்னா அவங்க சொல்றதை அவங்க கேட்கறான்னா அர்த்தம். விளங்கு, அப்படி இல்லைன்னா அடுத்த நிமிஷம் அது பாருங்க, மானியத்தை நிறுத்தினார்ன்றது சின்ன விஷயமா நமக்கு தெரியும். பாருங்க, அது ஒரு கிண்டைகள்ல 1000 ரூபாய் அடுக்கிற குடும்பத்துக்கு இத்தனை நிப்பாடி விட்டா அப்படி இருக்கு. அந்த மாதிரிதான் அது. அங்க ஒன்றுமே செய்ய முடியாது. அவ சொல்றதை கேட்டுதான் ஆக வேணும், வேற வழி இல்லை. அதனால இப்பவே சில சனங்கள் என்ன சொல்றதுனால், அவர் என்ன அதுக்கு சொல்றாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் அங்க இல்லை, பள்ளிக்கூடங்கள் அங்க இல்லை, விளங்க அவங்களுக்கு இருக்கிறதுக்கு சரியான வீடு இல்லை. அப்படி ஒரு இடத்துல அந்த சனங்கள் என்ன செய்யும்? காரணம், அதை துப்புரவாக்குறதுக்கு கூட ஒரு வாகனம் இல்லை. அப்ப என்ன செய்யறது? அதனால எல்லாத்தையும் வேறு இடத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி இப்படி சொல்லித்தான் கொண்டு போக முடியும். அதுக்கு தான் நேர்துறை எல்லாத்தையும் அடிக்க உடைச்சாரு. சரியா? நல்லா கணிச்சு கொள்ளுங்க. இப்ப அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, நல்ல வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சனமே என்ன செய்யும் தானே. உங்களுக்கு இப்ப நம்ம அடி வேண்டி ஒரு இடத்துல இருக்கிறோம்னு வைக்கல, இப்படி ஒரு இடத்துல கட்டி கொடுக்குறோம்னா நாமளும் இந்தியா நம்மளை பொறுப்படுத்து நல்ல வீடு கட்டி கொடுத்து நாமளே போவோம் தானே. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போய் நல்லா கவனிங்க. இஸ்ரேலுடைய எல்லை விரிவாகும். இஸ்ரேல் எல்லை என்ன செய்ய போகுது? விரிவாக போகுது. அது மாத்திரமல்ல, மேற்கு கரையையும் சேர்த்து தான் அப்படியே கொண்டு போற பிளான். காரணம், இதுல இருந்தா தானே இந்த ஜனங்கள் கடந்து 2 பாதியா பிரிஞ்சுத்தானே கட்டப்பட போகுது. இது ரெண்டையும் அப்படியே அனுப்பிவிட்டால் முழுவதுமாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. நல்லா கவனிங்க, இது வரும், நிச்சயமா வரும். லெபனான்ல ஒரு துண்டை பிடிச்சாச்சு, எர்மோன் மலையை சிரியாவில் பிடிச்சாச்சு, காசாவில இருந்து மக்கள் வெளியேற்றப்பட போகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா மேற்கு கரையில இருந்து மக்கள் வெளியேற்றப்பட போகிறார்கள். இஸ்ரேல் பழைய இஸ்ரேலா மாறப்போகுது. அதுக்கு பிறகு அல்-அக்ஸா மசூதி கிடையாது, ஆலயம் கட்டப்பட போது. ஆலயம் கட்டப்பட்டால் அந்த கிறிஸ்து வந்து அதுக்குள்ள உட்கார போறான். ஏலான் மஸ்கு அதை சேர்ந்து நிற்கிறான். இவனை பார்த்தா சந்தேகமா வர கிடக்குது. பெண்டகோன்ல மிகப்பெரிய ஒரு பொறுப்பை வரை இப்ப அவருக்கு டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முத்திர உத்திரவன் ரெடியா இருக்கிறான். தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறி சரியா இருக்குது. ஆலயம் கட்டப்பட்டுட்டா அந்த கிறிஸ்து உள்ள வருவான். ஆலயம் கட்டப்பட தொடங்குறதுக்கு முன்னால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இந்த உலகத்திலே துல்லியமாய் சொன்னபடி சம்பவிக்க போகுது. அல்லேலூயா. அன்றைக்கு ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேரில் ஒருத்தன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான்.
அல்லேலூயா. நான் சொல்றத நல்லா கவனிங்க. ஆகவே உலகத்தினுடைய முடிவு நெருங்கி வருது. பைபிள்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கண்ணுக்கு முன்னால நிறைவேறி கொண்டு இருக்குது. இயேசு வரப்போகிறார். இயேசு தன்னுடைய வருகையிலே அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் இரண்டாவது வருகை உலகத்திலே சொல்லப்பட்டபடி துல்லியமாய் நிறைவேற போகிறது. அடையாளம் கண்ணுக்கு முன்னால தெரியுது ஐயா. உள்ளால ரகசியமான திட்டங்களை போட்டு 4 வருஷம் ஆட்சியில் இருப்பாரு. நல்லா கவனிங்க. அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் என்றைக்குமே ஒரு தன்னுடைய ஞாபகமா இன்றைக்கும் அவங்க மறக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அது எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதுதான். அதை கண்டிப்பா அவர் செஞ்சுதான் போவார். ஏண்டா முதல் தினம் எருசலேமை தலைநகர் அங்கீகரித்த போதே பக்கத்துல பெஞ்சமின் நெட்டன்யாகு சொன்னவர், எங்களுடைய முற்பிதாவாகிய சாலமோன் கட்டின ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுவோம். விளங்குது? அதாவுடைய கனவு, அதுதான் நம்முடைய ஏக்கம். அந்த ஏக்கத்தை நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். விளங்குது? அது மாத்திரமல்ல, ட்ரம்ப் என்று சொன்னாலே ரம்பர் சவுண்ட். விளங்க? ரம்பர் ட்ரம்ப் அடிச்சுக்கிட்டாலே ரம்பர் சவுண்ட் தான் வரும். ட்ரம்ப் கடைசி எக்காலம், கடைசி எக்காலம் தொனிக்கும் போது விளங்குதா கிறிஸ்து வருவார் என்றது தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. எக்காலம் தொனிக்குது. இயேசு வரப்போற அடையாளம் தெரியுது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். கடைசியாய் சிலதை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். எந்த ஒரு தெய்வ பிள்ளை கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருந்து நல்லா கவனிக்க அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக வாழுதோ அந்த பிள்ளைகளுடைய தலையில ஒரு நாள் கர்த்தர் கிரீடத்தை வைப்பார். சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அன்றைக்கு கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, துக்கம் இல்ல, அலறுதல் இல்ல, மரணம் இல்ல, ஒன்றும் கிடையாது. நித்திய மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தி தருவார். என்னோட கூட வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:16 வாசிங்க. சிலதை சொல்லி நான் ஜெபிக்க போறேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும், நல்லா கவனிங்க, பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் நல்லா பழகிறவனாலும் காட்டி கொடுக்கப்படுவார்கள். அப்படினால் படுவீர்கள் என்று ஏன் சொல்றாரு? அப்படினால் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே போகாதவர்கள் உலகத்திலேயே கைவிடப்படுவார்கள். கைவிடப்பட்டவன் எங்க இருக்கிறான் என்று சொல்லி நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்தி கிறிஸ்து தேடி திரிவான், குடிச்சு முத்துறதுக்கு. அன்றைக்கு காட்டி கொடுக்க யார் நம்மளை காட்டி கொடுப்பான்னு சொல்ற. நல்லா கவனிங்க. எப்படி இயேசுவை ஒரு யூதாஸ் காட்டி கொடுத்தான். இவர் தான் பிடிச்சு கொடுங்க, முத்தம் கொடுக்கணும், பிடிச்சு கொடுங்க. அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை உலகத்துல காட்டி கொடுப்பான். நல்லா கவனிங்க. தெரியும் கர்த்தருடைய கைவிடப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தெரியும், ஐயோ நான் கைவிடப்பட்டுட்டேன், இந்த முத்திரையை குத்துனா கண்டிப்பா எனக்கு நரகம் என்று சொல்லி ஓடி ஓடி ஒழிக்க வெளிக்கிடும். விளங்குதா? யார் காட்டி கொடுப்பான்னு சொல்லுது போய். அங்கதான் இருக்கிறான் பிள்ளை, மேலுக்கு தான் ஐயா வச்சு கொண்டு இருக்கிறான். தம்பி மேலுக்கு தான் ஐயா இருக்கிறான். அந்த பரனுக்குள்ள படுத்து கிடக்கிறான் ஐயா. நடக்கும் ஒரு நாள் எப்படி பயமா இருக்கும் பாருங்க. நல்லா கவனிங்க. வீதி முத்தலா, ரோட்டு முத்தலா, யார் நீக்கும்? அவன் ஆமி நீக்கும். அந்த கிறிஸ்துவ ஆமி நீக்கும். கையில பெட்ச் 666 சீலோட நிப்பா. இப்படி விளங்குது? அவனுக்கு ஒரு தனி யூனிஃபார்ம். என்ன கலர் இருக்குமோ எனக்கு தெரியாது. சில நீல கலர் இருக்குமோ இன்னும் யாருது. நல்லா அடிச்சு கிடிச்சு சும்மா நிப்பான். ரோட்டா போராக செக் பண்ணுவான். நெத்தியில வச்சு பார்ப்பான் முத்திரை குத்திருக்கா இல்லையான்னு. அதுக்குதான் கொரோனா உலகெல்லாம் செக் பண்ணி பார்த்தது. விளங்க அவளுக்கு விளங்குதான். தலையில அடிச்சு பார்ப்பான். முத்திரை கீ வேலை செய்தா. அடிக்கலன்னு சொன்னா பிடிப்பான். குத்திரையாண்டு கேட்பான். இல்லைன்னு சொன்னா பாண்டு இப்படி கழுத்த விடும். அப்ப கழுத்த விட்டுனா ரத்த சாட்சியா மறிச்சு போகலாம். ஆனா அப்ப யார் போறான்? நல்லா கொஞ்சம் கூட்டி கொண்டு போய் அப்படியே பயங்கரமா கழுத சும்மா இல்ல பட்டுக்க வச்சு டொம்முன்னு கத்தி தலையில கழுதல் விளங்குது. அங்க விட்டுறான் கழுத்து பாருங்க. சவுதி அங்க அந்த மாதிரி தான். அப்படி எல்லாம் போயிட்டு யார் என்ன செய்ய போகுது? விளங்க அவங்களுக்கு இல்ல குத்துறான்னு கத்துங்க கிடது. என்ன நம்மள என்ன நினைக்கும்? குத்தி போட்டு கடைசியில் அங்களவே அழுது மன்னிப்பு கேட்போமே என்று நினைக்கும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், காட்டி கொடுக்க
படுவீர்கள். அதனாலதான் மத்திய 24 ஆண்டவர் சொன்னார், இடரல் அடைந்து ஒருவர் காட்டி நம்மளாக நம்மளை காட்டி கொடுப்பான், நம்மளோட சொந்தக்காரன் காட்டி கொடுப்பான், தெரிஞ்சவன் காட்டி கொடுப்பான், அவங்களுக்கு கொஞ்சாதிய புருஷன் காட்டி கொடுக்கும், ஒன்றும் செய்யலாம், எல்லாம் காட்டி கொடுப்பான். இந்த இடத்துல இருக்கிறான் புரியுங்க, நல்லா கவனிங்க. இன்றைக்கு இதை நாம் சொல்லக்குள்ள சாதாரணமாக இருக்கு, அன்றைக்கு எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குப்பா. எங்கும் ஓடி ஒளியலாம், கடையில் போய் ஒரு சாமான் வேண்டலாம், பிள்ளைங்க வேண்டணும்னு சொன்னால் முத்திரை வேணும், நம்ம ஒன்றுமே செய்யலாம். பைபிள் சொல்லி அந்த முத்திரையை குத்தாதவன் வேண்டியலாத விற்கலாம் அப்படின்னா கடையில் போய் ஒரு பொருளை வேண்டலாம். பிள்ளைங்க அவங்களுக்கு எப்படி கொரோனா பாஸ் இல்லாமல் உங்களை ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள சாப்பிட இல்லையோ அது மாதிரி கடைக்குள்ள விட மாட்டான். ஆகவே ஆளையால் என்ன செய்வாங்க, எவ்வளவு நாள் வேலைக்கு போவாங்க, 7 வருஷம் இருக்கும். அது 7 வருஷத்துக்கு என்னென்னு தாக்கு பிடிக்குது விலங்கு. அதெல்லாம் பிரசில் காட்டுக்குள்ள போய் எவனாவது உடுக்கப்படாமல் இருந்தாலும் ஆள் இப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்தவர்கள் கொரோனா ஊசியை கொண்டு விலங்கு. அவன் காட்டுக்குள்ள இருக்கான், உடுக்க போடாம தீரான், அவன் குரங்க பிடிச்சிருந்தான், இதெல்லாம் கவலை இல்லை. ஆள் எங்க ஒழிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு வந்தோம், ஒருத்தரையும் விடாம எல்லாரையும் பிடிச்சி குத்துறது விலங்குதான். அதனால நல்லா கவனிங்க, அந்த இந்த ஆண்டு உலகம் இருக்கு விலங்கு. அவங்களுக்கு எங்க நாங்க நிக்கிறோம், அந்த இந்த ஆண்டு கிடக்குது, எந்த நேரத்தில் என்னவும் நிகழும். அதுக்கு முன்னால கர்த்தர் சொன்னவர் நல்லா கவனிங்க, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். அதனாலதான் ஜனத்துக்கு இனத்துக்கு விரோதமாய் இனம் எழும்பும். இங்க கூட பல கலவரங்கள் உண்டா, நம்ம வாழ்ற தேசத்துல கூட கலவரம் உண்டா. 23ஆம் தேதி தேர்தல், அதுக்கு கூட என்ன வரமோ தெரியாது விளங்குது. ஆப்கானிஸ்தான்காரனை இப்ப கொண்டு போய் 3 பேரை கொத்தி கொண்டு காட்டுக்குள்ள போட்டுட்டாங்க, ஜெயமங்காரன்னு சொல்றாங்க. ஏயா அவன் கழுத்தை வெட்டதை மட்டும்தான் நாங்க பாக்குறோம், அவன் ஏன் வெட்டினான்னு யாருக்கும் தெரியாது. அவன் ஆக்களை கொண்டபடியே தான் வெட்டணும் விளங்குதா. காரணம் என்ன, அப்ப அவனு பட்டு இவனும் பட்டு ஒரு பெரிய படத்தை காட்டி எல்லாருக்கும் சேர்ந்து எல்லாத்தையும் குழப்பி விடுறது, இனக்கலவரம் வர்றதுக்கு சாத்தியம் இருக்கு. கர்த்தர் ஏற்கனவே சொன்னது 23ஆம் தேதி கூட என்ன வரப்போது யாருக்கும் தெரியாது. அல்லையா. அதனாலதான் இந்த ஜெயமங்காரர்கள் என்ன, நல்ல ஜெயமங்காரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இரவையில தனியே போவாது, இரவையில முதல் மாதிரி கண்ட மாதிரி தெரியாது, பிள்ளைகள் எல்லாம் இரவையில கண்ட மாதிரி போகணும்னு சொல்றாங்க. காரணம் இப்ப முன்னம் இருந்த மாதிரி நிலைமை அல்லையா. இருந்திருப்போம் ஆண்ட சமத்துல, நமக்கு பிரச்சனை இல்லை, இயேசு வருவார். அதனால நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் இப்பொழுதுதான். பைபிள் சொல்லுது, இதுதான் ரட்சணியனா, இதுதான் அனுக்கிரகம். ஹல்லேலூயா.